வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 31, 2021 இங்கிலாந்து. 32 வயதான லொரைன் காக்ஸும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் யூகேல எக்ஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு லோக்கல் பார்ல ஈவினிங் பார்ட்டி ஒன்ல மீட் பண்றாங்க. ஆக்சுவலா கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமா லொரைனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் 1 இயர் அப்படிங்கிற ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறமா மீட் பண்றாங்க. சோ இந்த ஒரு வருஷத்துல அவங்களுடைய லைஃப்ல நடந்த எக்ஸைட்டிங்கான பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அந்த ஈவினிங்க ரொம்பவே ஃபன்ஃபுல்லா கழிக்கிறாங்க. அப்படியே நேரம் போக ஆரம்பிக்குது. இப்ப டைம் மிட்நைட் 1:30 ஆகுது. பாரையும் க்ளோஸ் பண்றாங்க. சோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லொரைனோ என்னுடைய பேரண்ட்ஸ் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பக்கத்துல அப்படின்னாலுமே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். இப்ப நேரமுமே மிட்நைட் ஆயிருச்சு அப்படிங்கறதால அந்த ரோடுமே ஆள் நடமாட்டம் இல்லாம காலியா தான் இருக்கு. சோ லொரைன் தனியா நடந்து போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேப் புக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் லொரைனோ இட்ஸ் ஓகே, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போன லொரைன் அன்னைக்கு வீட்டுக்கு போய் சேரவே இல்லை. அப்படி அவங்களுக்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற 2021 இங்கிலாந்துடைய மூளை முடுக்கெல்லாம் பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லொரைன் காக்ஸ் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எக்ஸிடர் அப்படிங்கிற ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு வராங்க. எல்லார்கிட்டயுமே சகஜமா ஜாலியா பேசக்கூடிய அவங்களுடைய கேரக்டர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக் அப்படின்னு எல்லாராலையுமே ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு நபரா இருந்தாங்க. 2020 பேண்டமிக்ல உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு யூகேவும் கூட. சோ இங்கிலாந்துல போடப்பட்டிருந்த லாக்டவுன் எல்லாமே முடிஞ்சு 2021 பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே ரீஓபன் பண்றாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா வீட்டுக்கு போகாதவங்க அதுக்கப்புறம் அடுத்த 2 நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா மட்டும்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா லொரைன் இப்படி டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜ்ல தான் ரிப்ளை பண்றாங்க. இது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிக்குது. சோ இத பத்தி லொரைன் கிட்டயே விசாரிக்கிறாங்க. பட் அந்த கேள்விக்கு லொரைன் ஈவன் டெக்ஸ்ட் மெசேஜ்ல கூட சரியா பதில் சொல்லல. அப்ப லொரைனுடைய பேரண்ட்ஸ் லொரைனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே அன்னைக்கு லொரைன் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. சோ லொரைனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட லொரைன் கடைசியா உங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் லொரைனுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தங்களுடைய வீட்டுக்கு தான் போறதா சொல்லிட்டு கிளம்புனாங்க, ஆனா 2 நாட்களுக்கு மேலாகி இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ அவ எங்க போனா, என்ன ஆச்சு அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இனியுமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உடனடியா போலீஸ்ல லொரைன் மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க.
இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் முதல் வேலையா லொரைன் கடைசியா அவங்க பேரண்ட்ஸ் உடைய வீட்டுக்கு தான் போறதா சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கறதால அவங்க போற வழியில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணா கண்டிப்பா லொரைனை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்ப சரியா அதிகாலை 2 மணிக்கு லொரைன் எக்ஸிட்டர்ல இருக்கிற ஹை ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்து போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நபர் லொரைனுக்கு பின்னாடி நடந்து போறது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆரம்பத்துல அந்த நபர் ஜஸ்ட் லொரைனுக்கு பின்னாடி நடந்து போறான் அப்படின்னு தான் போலீஸும் நினைச்சாங்க. பட் தொடர்ந்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் அவன் லொரைனுக்கு பின்னாடி நடந்து போகல, லொரைனை ஃபாலோ பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. கண்டினியூஸா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அவன் லொரைனை ஃபாலோ பண்றத சிசிடிவி காட்டுது. லொரைன் அவங்களுடைய பாக்கெட்ல கையை வச்சுட்டு நடந்து போற ஸ்டைல் அவங்க எந்த விதமான நர்வஸ்னஸும் இல்லாம ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துது. which means ஸ்டில் அவங்களுக்கு தன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கறதே தெரியல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு லொரைன் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அதை உணர்ந்து லொரைன் அவனை திரும்பி பாக்குறாங்க. அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பட் அவங்க அங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சிசிடிவில போலீஸ்க்கு கிளியரா தெரியல. ஆனா அதுக்கப்புறமா லொரைன் ரோட கிராஸ் பண்ணி அனதர் சைட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அவங்க பின்னாடியே ரோட கிராஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்றத கண்டினியூ பண்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமே அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அகைன் இந்த முறையுமே அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் இந்த முறை அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா இல்லையா, அவன் லொரைனுடைய ஷோல்டர்ல கைய போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது இவங்க 2 பேருமே எங்கிருந்து வந்தாங்களோ அந்த பக்கமே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. லொரைன் அவன் கூட விரும்பி தான் போறாங்களா இல்ல அவன் வற்புறுத்தி கூட்டிட்டு போறானா அப்படிங்கிறது போலீஸ்க்கு கிளியரா தெரியல. பட் லொரைன் நடந்து போற விதத்தை பார்க்கும் பொழுது அவங்க ஸ்டெடியா இல்ல அப்படிங்கறத மட்டும் போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா அவங்க 2 பேருமே அந்த ஹை ஸ்ட்ரீட் உடைய எண்டுக்கு போய் ஒரு டேர்னிங்ல திரும்புறது சிசிடிவில காட்டுது. பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு கேமராலையுமே அவங்க ரெக்கார்ட் ஆகல. சோ அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்க, லொரைனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இப்ப போலீஸ்க்கு லொரைனை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு க்ளூ தான். அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லொரைன் கூட இருக்கிற அந்த நபர். சோ அவனை பிடிச்சா இவங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைச்சிரும் அப்படின்னு போலீஸ் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் இதுக்காக அவங்க தனியா இன்னொரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணல. பிகாஸ் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறதுக்கான பதில் இவங்க பார்த்த அந்த ஃபுட்டேஜ்லயே இருந்துச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதுல அவன் லொரைனை அந்த ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு கெபாப் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது தான் அந்த ஷாப்பில் இருக்கிற பில்டிங்ல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா தான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ கண்டிப்பா அவன் அந்த பில்டிங்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க ஒரு 22 வயசு பையனை பாக்குறாங்க. அவனுடைய அப்பியரன்ஸை பார்க்கும் பொழுதே ஃபுட்டேஜ்ல லொரைன் கூட இருந்தது இவன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட லொரைன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. லொரைனை இவன் ஃபாலோ பண்ணது, கடைசியா அவங்கள கூட்டிட்டு போனது, இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃபுட்டேஜ்ல போலீஸ் பார்த்துட்டாங்க அப்படிங்கறது தெரியாம அவன் இது வரைக்குமே அப்படி யாரையுமே நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன அடுத்த செகண்ட்லயே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அவனுடைய வீடு முழுவதுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய கிச்சன்ல இருந்து லொரைனுடைய ஏடிஎம் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், லொரைனுடைய பேக், ட்ரெஸ், போன் அண்ட் சிம் கார்டு அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிக்கப்படுது. அண்ட் ஃபைனலா காணாம போன லொரைனும் அங்க கண்டுபிடிக்கப்படுறாங்க. எஸ், அங்க ஒரு குப்பை தொட்டிக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஹியூமன் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அல்டிமேட்லி போலீஸ்க்கு இது லொரைனுடைய ரிமைன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிமைன்ஸை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அண்ட் எஸ், அந்த ரிசல்ட் அது லொரைன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ அவனை விசாரிச்சதுல இவனுடைய பெயர் அசாம் மங்கோரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவன் ஈராக்ல இருந்து இல்லீகலா யூகேக்கு தப்பிச்சு வந்த ஒரு இமிகிரண்ட் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ போலீஸ் மேற்கொண்டு லொரைனை பத்தியும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தியும் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அசாம், சிசிடிவில நீங்க பார்த்த மாதிரி லொரைனை ஃபாலோ பண்ணது, அவங்க கூட பேசுனது எல்லாமே நான் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே வியர்டான ஒரு கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கொடுத்த ரொம்பவே வியர்டான வினோதமான கன்ஃபெஷன் இதுதான்.
ஆகஸ்ட் 31ஆம் தேதி. அப்ப டைம் கரெக்டா அதிகாலை 2 மணி இருக்கும். நான் என்னுடைய வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன். அப்போ லொரைன் என்னுடைய வீட்டை கிராஸ் பண்ணி போறத பார்த்தேன். அப்ப அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. சோ அந்த தயக்கத்தோடவே அவங்கள அப்ரோச் பண்ணேன். பட் நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அவங்க என்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்ப அவங்களை என்னுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ அத அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுமே அதுக்கு ஓகே சொல்லி என் கூட வந்தாங்க. நானும் லொரைனும் என்னுடைய பிளாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு புதர் பக்கத்துல இன்டிமேட்டா இருந்தோம். அப்படி நாங்க இன்டிமேட்டா இருந்ததை என்னுடைய மொபைல்ல நான் ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் நாளைக்கு என் மேல தப்பான கிளைம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா பிளாட்டுக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து நிறைய ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். கூடவே மியூசிக் கேட்டோம். 2-3 முறை இன்டிமேட்டாவும் இருந்தோம். அப்பதான் லொரைன் அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்துதான் நடக்க கூடாதது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க எடுத்த பிளாக் சப்ஸ்டன்ஸ்ல எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் அதை ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறமாவே என்னுடைய தலை எல்லாமே சுத்த ஆரம்பிச்சது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் அப்படியே என்னுடைய பெட்ல மயங்கி விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு கான்சியஸ் வந்துச்சு. அப்ப எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு பக்கத்துல லொரைன் மூச்சு பேச்சு இல்லாம மயக்கத்துல இருந்தாங்க. சோ நான் கிட்ட போய் அவங்களுடைய பல்ஸை செக் பண்ணப்ப அவங்களுடைய உடம்புல சுத்தமா பல்ஸே இல்ல. அதை பார்த்ததுமே பதறி போய் அவங்களுக்கு சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அவங்க எந்திரிக்கவே இல்ல. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அப்பதான் லொரைனுடைய வாயிலிருந்து ஸ்பைடர் வர மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பயந்து அந்த ஸ்பைடர் வர்றதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு டி-ஷர்ட்டை எடுத்து அவங்களுடைய வாயில வச்சு அடைச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியுமே நான் அன்கான்சியஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு நினைச்சேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமே கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது எதுவுமே கனவு இல்ல அப்படிங்கறதும், அதை விட முக்கியமா லொரைன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மையும் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க போலீஸ் நான் தான் லொரைனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அந்த ஐடியாவை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா லொரைனுடைய உடலை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அடுத்த 3 நாட்கள் என்னுடைய வீட்டிலேயே வச்சிருந்தேன். பட் 4வது நாள் அவங்களுடைய உடம்புல இருந்து நாற்றம் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்மெல் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி இங்க நடந்தது எல்லாத்துக்குமே தெரிய போகுது. போலீஸ் நான் தான் லொரைனை கொலை பண்ண அப்படின்னு என்ன ஜெயில போட போறாங்க. பண்ணாத தப்புக்கு நம்மளுடைய வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்ப எனக்கு இருந்த வார்த்தைகளால விவரிக்க முடியாத அந்த பயம் என்ன ஒரு மோசமான முடிவை எடுக்க வச்சது. அந்த கொலைப்பழியிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஸ்மெல் அதிகமா பரவுறதுக்குள்ள லொரைனுடைய உடலை யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணிரணும் அப்படிங்கிறது தான். சோ நான் அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அதுக்கப்புறமா அவங்களுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி கை கால்களை என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குப்பை தொட்டிலையும் அவங்களுடைய டோர்சோவையும் தலையும் ஒரு பேக்ல போட்டுட்டு ஆலிவே அப்படிங்கிற இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டேன். லொரைனுடைய உடலை வெட்டணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற பயத்துல அகைன் எனக்கு இல்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய உடலை வெட்டும் போது கூட என்னுடைய கண்ணுக்கு ஒரு பெரிய சைஸ் சிகரெட்டை வெட்டுற மாதிரி தான் தோணுச்சு. அப்படி ஒரு அன்ஸ்டேபிள் மென்டல் ஸ்டேட்ல தான் அங்க நான் இருந்தேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு அவங்களுடைய இறந்த உடலை யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணது மட்டும்தான். அந்த தப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதையும் வேணும்னு நான் பண்ணல. என் மேல கொலைப்பழி விழுந்துட கூடாது அப்படிங்கிற பயத்துல தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கன்ஃபெஷனை முடிக்கிறான். இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படுது. கோர்ட்ல அசாம் அவனுடைய தரப்புல இருக்கிற கதையை சொல்லி லொரைனுடைய இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்றான். இப்ப ப்ராசிக்யூட்டர்ஸ் தரப்புல இருக்கிற வாதங்கள் கேட்கப்படுது. ப்ராசிக்யூட்டர்ஸ் அசாமுடைய கன்ஃபெஷனை டோட்டலா மறுக்கிற விதமா அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன் முழுக்க முழுக்க ஒரு கதை, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்க ஒண்ணுக்கு பின் ஒன்னா வரிசையா ஆதாரங்களை அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல் ஆதாரமா அவங்க முன்வைக்கிறது லொரைனுடைய டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட். அசாம் இன்வெஸ்டிகேஷன்ல
நானும் லொரைனும் ஒரு பிளாக் கலர் அன்னோன் சப்ஸ்டன்ஸை கன்சியூம் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அவங்க மூச்சு பேச்சு இல்லாத நிலைமைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா. பட் லொரைனுடைய டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ல அவங்களுடைய உடல்ல அப்படி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் இருந்ததா எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணவே படல. அவங்களுடைய இரண்டாவது ஆதாரம் அசாம் அவனுடைய கன்ஃபெஷன்ல லொரைன் இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தேன். அந்த பயம்தான் அவங்களுடைய இறந்த உடலை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா லொரைன் இறந்த அடுத்த 3 நாள்ல அசாம் மொத்தமா 3 சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கான். முதல் ஃபுட்டேஜ் லொரைனுடைய டோர்சோவையும் தலையும் டிஸ்போஸ் பண்றதுக்காக அசாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பின் பேக்ஸ், டேப், சூட் கேஸ் அண்ட் ஏர் பியூரிஃபையரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த பொருட்களை வாங்கும் பொழுது அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த கேமரால ரெக்கார்ட் ஆனது. ரெண்டாவது ஃபுட்டேஜ் லொரைனுடைய வெட்டப்பட்ட கை கால்களை அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில போய் போடும் பொழுது அங்க இருக்கிற கேமரால ரெக்கார்ட் ஆனது. கடைசியா மூணாவது ஃபுட்டேஜ் லொரைனுடைய தலையும் டோர்சோவையும் ஆலிவேல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்படி அவன் ஆலிவேக்கு போற வழியில சிசிடிவில ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ். இந்த 3 ஃபுட்டேஜ்லயும் அசாமுடைய பாடி லாங்குவேஜ உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே காமா ரொம்பவே கூலா ஒரு மனநிலைமையில் இருக்கிற ஒருத்தனுடைய பாடி லாங்குவேஜ் தான் வெளிப்படுத்ததே தவிர அசாம் சொன்ன மாதிரி பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கிற ஒருத்தனுடைய பாடி லாங்குவேஜ் அது வெளிப்படுத்தவே இல்லை. அண்ட் கடைசியா மூன்றாவது ஆதாரம் அசாம் நான் லொரைனுடைய பாடியை வெட்டணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற பயத்துல எனக்கு பல இல்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. லிட்ரலி நான் ரியாலிட்டியே என்னன்னு தெரியாத ஒரு மனநிலைமையில தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. அசாமுடைய மொபைல்ல கூகுள் ஹிஸ்டரியை செக் பண்ணதுல லொரைன் உடலை வெட்டுனதா சொல்லப்படுற அந்த நாள்ல அசாம் ஒரு உடலை எப்படி வெட்டுறது அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸை பார்த்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாத்துக்குமே மேல அட்டாப்சி ரிப்போர்ட் படி லொரைனுடைய கை கால்கள் அவங்களுடைய ஜாயின்ஸ்ல இருந்து ரொம்பவே நீட் அண்ட் அக்யூரேட்டா கட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க முதுகுல இருந்த டேட்டோவும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஒரு உடம்பை வெட்டுறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான வீடியோஸை பார்த்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறது, ரொம்பவே அக்யூரேட்டா உடல் பாகங்களை ரிமூவ் பண்றது, அப்படி இவன் தூக்கி போடுற அந்த உடல் பாகங்களை யாருமே ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்சியஸா டேட்டோவை ரிமூவ் பண்றது, இது எல்லாமே சிம்பாலிக்கலி நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இது ரொம்பவே வெல் பிளான்டு மர்டர் அப்படிங்கிறது தான். சோ அன்ஸ்டேபிளான ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தனால இப்படி ஒரு வெல் பிளான்டு மர்டர் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அசாம் அன்னைக்கு நான் அன்ஸ்டேபிளான ஒரு மென்டல் ஸ்டேட்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்றாங்க. இப்ப இந்த 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு முடிச்ச ஜூரிஸ் அசாமுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை அடிப்படையா வச்சு இது அசாமால பண்ணப்பட்ட ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி கொலை செஞ்சது அதை மறைக்க ட்ரை பண்ணது அப்படின்னு 2 வழக்கின் கீழே அவனுக்கு 20 வருடம் பரோல் இல்லாத கடுங்காவல் தண்டனை வழங்கி இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. சோ மை டியர் எஸ்டிஐ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ் நமக்கு சொல்லி தர்ற லைஃப் லெசன் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். நம்மளுடைய எத்தனையோ வீடியோஸ்ல இதை நம்ம சொல்லி இருக்கோம். முன்ன பின்ன தெரியாத நபருடைய அறிமுகம் என்னைக்கா இருந்தாலுமே விவரிக்க முடியாத விபரீதங்களை தான் நமக்கு பரிசா தரும் அப்படிங்கறத இந்த கேஸ் இன்னொரு முறை நமக்கு புரிய வச்சிருக்கு. இத நம்முடைய எஸ்டிஐ மாதிரி லொரைனும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. சோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் அடுத்தது உங்களுக்கு என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.